உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிலையங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த 2022 அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 3,28,000 மாணவிகள் பயனடைந்தனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கும் இந்த கல்வியாண்டு முதல் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது சொன்ன போது அது மீண்டும் விரிவுபடுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க தமிழ் புதல்வன் திட்டமும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவேக ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது இன்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் முந்தைய ஆட்சியினுடைய முக்கியமான திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்த நிலையில் தற்போது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் போல் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்று பெண்கள் எதிர்பார்த்தனர். மகளிர் உரிமை தொகை 1,37,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இப்போது தாவேக ஆட்சிக்கு வந்த நிலையில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது தாவேக தலைவர் விஜய் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் என்று வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகாக 5,000 ரூபாய் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட போது அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான 1000 ரூபாய், 2,000 கோடைக்கால சிறப்பு தொகை என்று வரவு வைக்கப்பட்டது. இதனால் மே மாதத்திற்கான தொகை இன்னும் வழங்கப்படாத நிலையில் நாளை மே 15ஆம் தேதி என்பதால் நாளை மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்தது. அதுவும் 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது 2,500 ரூபாய் வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்தது. சட்டப்பேரவையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை தொடருமாறும் மாதம் சரியாக 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்குமாறும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். இதனை முதலமைச்சர் விஜய் பரிசீலிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் இன்றைக்கு மாநில அரசின் நிதிநிலை குறித்து நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்க வேண்டிய நிதி குறித்தும் துறை வாரியாக செயல்படுத்த வரும் திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஏற்கனவே நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.